என்னுடைய பேர் செல்வராணி. நான் வவுனியா வேப்பங்குளம் 7ஆம் ஒழுங்கில் இருக்கிறேன். சுயதொழிலாக நான் மூலிகை சோப்பதுகள் செய்து கொண்டு வரேன். இது வந்து கற்றாழை சோப். இது இயற்கையாக எங்கள் இடத்துல கிடைக்கிறதில் எடுத்து நான் செய்து கொண்டு வரேன். இதால் வந்து முகத்துகளுக்கு நல்ல பயன் இருக்குது. குறிப்பாக முகத்துக்கு நல்ல பொலிசிங்காக, நல்ல பார்க்க நல்ல ஒரு பொலிசிங்காக, நல்ல பார்க்க பளபளப்பாக இருக்கும். இதால் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லை இந்த சோப்பால். இது வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து முகத்தில் வந்து இருக்கிற கரும்புள்ளிகள், பருக்களால் வந்த வடுக்கள் அதுகள் எல்லாம் நீக்கி முகத்தை நல்ல கலராக காட்டும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. இது வந்து சிரட்டைக்கரியில் செய்து கொண்டு வரேன். இது வந்து கார்பன் கூடினது. முகத்தில் வந்து மற்ற சோப்புகள் போடக்குள்ள மேல் உள்ள அழுக்குகளை மட்டும் எடுக்கும். ஆனால் இது வந்து எங்களோட தோல் உள்ளுக்கு போய் அதில் இருந்த அழுக்குகளை வெளியில் கொண்டுறக்குள்ள எங்களோட முகத்துக்கு நல்ல ஒரு கலரும் பொலிசிங்கையும் தரும். இதுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது எல்லா இடமும். இது வந்து பப்பாசி சோப், பப்பாசி பழத்தில் செய்கிறது. இதுவும் வந்து முகத்துக்கு நல்ல இதாக இருக்கும். நேரடியாக நாங்கள் பப்பாசி பழத்தை எடுத்து அதனோட செய்கிறபடியாக இந்த உற்பத்தி நம்ம முகத்துகளுக்கு நல்ல இதாக இருக்கும். இது வந்து வேப்பிலையும் குப்பைமேனியும் கொண்டு செய்கிற சோப். என்னட்ட கூடுதலாக விற்பனையாகிற உற்பத்தி வந்து இந்த சோப் தான். அது என்னென்னா கூடுதலாக முகப்பரு, கைகாலில் வர தேமல்கள், கரும்புள்ளிகள், மற்ற மறைவான இடங்களில் இருக்கிற கருமைகள் எல்லாத்தையும் நீக்கி இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு வர முகப்பெருவிலேருந்து எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிவாரணியாக இருக்கிறது. இந்த சோப்பு வந்து கூடுதலாக சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாருமே பாவிக்கலாம். வேர்க்குருளிலிருந்து முழு இதுகளும் எங்களோட உடம்புல இருக்காது. எந்த விதமான தோல் வியாதிகளும் இந்த சோப்பால் எடுபட்டு போயிடும். இந்த சோப் வந்து முல்தானி மட்டி. இது அநேகமாக பெண்களுடைய இயற்கை அழகுகளுக்கு கூடுதலாக பாவிப்பினம். ஆனால் இந்த சோப் வந்து இந்த சோப்போடக்குள்ளே எவ்வளவு கருமையான முகமான ஆக்களாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இந்த சோப் வந்து. ஆனால் இங்கே இலங்கைக்குள்ள இந்த சோப்பு இல்லை. ஆனால் நான் இதை ஒரு முக்கியமான உற்பத்தியாக செய்து கொண்டு வரேன். இதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது எங்கள் இடங்களில். இது வந்து பீட்ரூட்டும் வந்து எங்களுக்கு முகத்துக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இது வந்து அநேகமான பேர் எனக்கு ஆர்டர் தந்து நான் அதனோட செய்து கொடுத்து கொண்டு வரேன் இந்த உற்பத்தியில். இந்த சோப் வந்து கஸ்தூரி மஞ்சள். இது வந்து அநேகமாக எங்களோட இலங்கையில் இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து மஞ்சள் பூசுறது சரியான குறைவு. அதால் முகத்தில் வந்து இந்த ரோமங்கள் மாதிரி நிறைய ரோமம் பெறுது. அப்போ அது இல்லாமல் போகணுமெண்டா இந்த கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்து இல்லாமல் ஆக்கும். இது வந்து எனக்கு நிறைய பேர் வாடிக்கையாக செய்து தர சொல்லி கேட்குறபடியாக நான் இந்த உற்பத்தியில் செய்து கொண்டு வரேன். இது வந்து கேரட் சோப் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கேரட் வந்து முகத்துக்கு எவ்வளவு நன்மையான இதுன்னு சொல்லி அந்த சாறு எடுத்து பூசினாலே முகம் வந்து நல்ல ஒரு கலரை கொடுக்கும். அநேகமாக இப்போ எல்லோரும் வேலைகளுக்கு போகிறபடியாக சரியான கஷ்டம் அதெல்லாம் செய்கிறபடியாக அதாலேயே நான் இந்த உற்பத்தியில் இந்த கேரட்டை கொண்டு அதில் சோப் செய்து கொண்டு வரேன். இதுகளுக்கு இந்த சோப்புக்கும் எங்களோட மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இது வந்து இயற்கை மூலிகைகளை கொண்டு செய்கிற ஒரு தலைக்கு உள்ள ஒரு எண்ணெய். இது வந்து முக்கியமாக வேம்பாளம்பட்டை அதுகளோட இன்னும் நிறைய மூலிகைகளை போட்டு செய்து கொண்டு வரேன். நான் 2 வருஷமாக அந்த எண்ணெயில் செய்து கொண்டு வரேன். இதால் வந்து நல்ல முடி வளர்ச்சி, முடிகள் வந்து கொட்டாது, சொடுகுகள் அது எதுவுமே இதில் இல்லாமல் இருக்கும். இந்த எண்ணெயை எல்லோரும் வச்சு கொண்டு வர எல்லோரும் சொல்லினா நல்லா முடி வளருதுன்னு சொல்லி. இது வந்து மூலிகை சியாக்கா பவுடர். இதில் ஒரு 16 விதமான மூலிகைகள் இருக்குது. இந்த மூலிகை இப்போ எல்லோரும் செம்போ வச்சு எல்லோரும் முடிகளும் இல்லாமல் போகுது. கூடுதலாக எல்லோரும் கேட்குறே முடி இல்லாமல் போது என்ன செய்கிறேன்னு நான் அது ஊடாக இந்த மூலிகை சியாக்கா பவுடரை தயாரித்து கொண்டு வரேன். இதுக்கும் எங்கள் மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு இருக்கிறது இந்த சியாக்கா பவுடருக்கு. இந்த சியாக்கா பவுடரில் சியாக்கா இருக்குது, புனலப்பழம் இருக்குது, பயறு இருக்குது, வெந்தயம் இருக்குது, செம்பருத்தம்பூ, ஆவாரம்பூ இதோடு சேர்த்து எல்லாமே ஒரு 16 மூலிகைகளை கொண்டு இந்த சியாக்கா பவுடர் தயாரித்து கொண்டு வரேன். இப்போ வந்து நான் செம்போ செய்து கொண்டு வரேன். அதுவும் இல்லாமல் ஒரு இயற்கையான முறையில் ஒரு நைட் க்ரீம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறேன். அது இன்னுமே நிறைய உற்பத்திகள் செய்யணுமென்ற ஆர்வத்தோடு இருக்கிறேன். அதுகளை வந்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் வந்து அதை பரீட்சை பார்த்து அதனூடாக மக்களுக்கு பயன்படுற நேரத்தில் என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் அதை பதிவு செய்வேன். நான் செய்கிற இந்த மூலிகை சோப்பு உற்பத்திகள் வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் சிரமத்துக்கு இல்லை. அதற்கான இலங்கை அரசாங்கத்தினுடைய தர சான்றிதழையும் நான் இதை பெற்றிருக்கிறேன் அதனூடாக. அதனால் எந்த வித பக்க விளைவுகளும் இல்லை என்று சொல்லி எனக்கு நல்ல விதமாக இந்த தரச்சான்றிதழையும் தந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தினூடாக. எனக்கு வந்து இயற்கையான விஷயங்கள் மூலிகைகள் அதுகளில் வந்து விருப்பம் கூட.
அதால் இன்றைக்கு வந்து மக்கள் மத்தியில் கெமிக்கல் பொருள் தான் கூடுதலாக கிடைக்குது. அதாவது முகத்துக்கோ அழகு சாதன பொருட்களோ என்ன எதென்றாலும் கெமிக்கல் கூடின இது. எனக்கு வந்து என்னால் இயன்ற மக்களுக்கு ஒரு நன்மையை செய்யணுமென்று நான் நினைக்கிறேன். அதனூடாக இந்த மூலிகை சோப்பை செய்யணுமென்று நான் யோசித்து ஆரம்பத்தில் 2 வருஷம் ஆயிட்டு நான் செய்ய வலிக்கிட்டு. அது 2 வருஷத்தில் முதல் நிறைய கஷ்டங்களை சந்திச்சினேன். சோப் கொண்டு போகிற இடத்துல வந்து நம்புறே இல்லை யாருமே, இப்படி ஒரு சோப் இருக்காண்டாலும் அது என்னென்னு நாங்கள் பாவிக்கிறேன்னு சொல்லி. எனக்கு மாதத்துக்கு ஒரு 10 சோப் கொடுக்குறனாலே சரியான கஷ்டமாக இருந்தது. என்னுடைய உற்பத்திகளை நான் வந்து 2 வருஷமாக செய்து கொண்டு வரேன். கடந்த 1 வருஷமாக என்னோடய உற்பத்திகளுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருக்குது. அதற்கு வந்து என்னுடைய வாங்குகிற பாவனையாளரும் வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களமும் அங்கு வேலை செய்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் எனக்கு நிறைய பக்கபலமாக இருக்கிறார்கள். விதாதாவில் இருக்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும், பிரதேச செயலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும், மற்றபடி என்னுடைய கிராமத்தில் இருக்கிற எங்களோட கிராம சேவையாளர், சமுர்த்தி உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர் எல்லாரும் எனக்கு நிறைய பக்கபலமாக இருந்து எனக்கு நிறைய உதவி செய்து கொண்டு வரீங்க. இந்த உற்பத்திகளை வந்து நான் இன்னும் பெரிய அளவில் செய்கிறதுக்கு வந்து எனக்கு இடப்பற்றாக்குறை இருக்கிறது. 2வது வந்து மூலப்பொருட்களில் இருந்து பண உதவியில் இருந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுதான். ஆனால் எதிர்காலத்தில் வந்து இதை நான் ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்து அதனூடாக ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணுமென்று சொல்லி நான் இப்போ தீர்மானித்து அதுக்குள்ள முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த தொழிலை திறமையான முறையில் இன்னும் பெரிதாக கொண்டு வர்றதுக்குள்ள அனுபவமும் திறமையும் பெண்ணிட்டே இருக்குது. அதனூடாக நான் இனி வருகிற காலங்களில் சில பெண்களுக்கு, அதாவது குறிப்பாக கணவனால் கைவிடப்பட்டு அப்படி கஷ்டமான மத்தியில் இருக்கிற பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுமென்றது என்னுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய மூலிகை சோப் உற்பத்திகளை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் வந்து வவுனியா மாவட்டத்தில் எல்லா இடமும் இருக்கிறாங்க. குறிப்பாக வவுனியா பிரதேச செயலகத்தில், மற்றது கச்சேரி, நர்சிங் காலேஜ், சுகாதார பணிமனை, அதை விட என்னுடைய நண்பர்கள் மன்னார் மாவட்டத்துக்கு இங்கேருந்து நான் சோப்பு அனுப்புகிறேன். நான் அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வெளிநாடுகளுக்கு பார்சல் போடுறது, அதை விட அங்கேருந்து வாராக்கள் வந்து வாங்கி கொண்டு போவேன் தங்களுக்கு தேவையான உற்பத்திகள் முழுக்க. ஏன்னா இது வந்து கூடுதலாக கெமிக்கல் இல்லாதபடியாக எல்லாருமே இப்போ இதை வந்து விரும்பி வாங்கி கொண்டு போயினோம். எனக்கு வேற கூடிக்கொண்டே இருக்கிறாங்க. பிரதேச செயலகம் ஊடாக, மற்றது ஒவ்வொரு எங்களோட வங்கிகள் ஊடாக நடக்கிற சந்தைகளுக்கும் அந்த கண்காட்சிகளுக்கும் நான் போய் வருகிறேன். அந்த இடத்துல இருந்தே எனக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைச்சி கொண்டிருக்கிறாங்க. அதனூடாக என்னோடய உற்பத்திகள் வந்து இன்னும் கூடுதலான விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது. 27ஆம் தேதி 6ஆம் மாதம் எங்களோட மக்கள் வங்கி ஊடாக ஒரு கண்காட்சி விற்பனையும் செய்திருந்தவே, அந்த இடத்துக்கும் நானும் போயிருந்தேன். நான் வந்து அந்த இடத்துல நிறைய நல்ல விற்பனை, என்னோடாக நிறைய உற்பத்தியாளர் வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே நல்ல விற்பனை நடந்து கொண்டிருந்தது. அதனூடாக நிறைய பேர் வந்து இந்த சோப்பை நான் வந்து முதல் நாள் வந்து என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் அதை பதிவு செய்திருந்தேன். அதனூடாக நிறைய வாடிக்கையாளர் வந்து அந்த இடத்துல என்னுடைய உற்பத்திகளை பெற்றுக்கொள்கிற மாதிரி இருந்தது. அந்த கண்காட்சிக்கு போனதூடாக எனக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இன்றைக்கு கிடைச்சிருக்கணும். என்னுடைய சோப் உற்பத்திகளும் சரி, சீயாக்கா பவுடர், அதனோட மற்றது மூலிகை எண்ணெய் எல்லாமே நிறைய அந்த இடத்துல விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்தது. என்னுடைய உற்பத்திகளை பெற்றுக்கொள்ள விரும்புவார்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் அறிய தரும் பொழுது நான் அதுக்கேற்ற உற்பத்திகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இல்லை நீங்களே வந்து என்னிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 15 43 304. என்னுடைய முகநூல் பக்கம் வந்து நதி நேச்சுரல் சோப். அந்த முகநூலூடாக நான் போகிற விற்பனை கண்காட்சிகள் அதுகள் எந்தெந்த இடத்துல நடக்குமென்றதை நான் என்னுடைய முகநூல் பக்கங்களூடாக அதை அறிய தருவேன்.